வெல்கம் டு ஷைனி ஜெகன் கடப்பர சமையல் சேனல். இந்த வீடியோவில் நமக்கு சிஆர்பி மீன் குழம்பு எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம். இது ஆழ்கடல் மீனவர்கள் 30-45 நாள் கடலில் போவாங்க. அவங்களுக்கு மிக்சியும் தேங்காய் எல்லாம் இல்லாத காரணத்தால் இந்த மீன் குழம்பு தான் செய்வாங்க. இது முழுக்க முழுக்க மீனவர்களுடைய பாரம்பரிய ஒரு குழம்பு. இந்த குழம்புக்கு ரெசிப்பியும் அவங்களோடது தான். முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ முழுக்க ரெசிப்பி வரும், அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு நான் 3 மீடியம் சைஸ் வெங்காயமும் 2 தக்காளியும் பச்சை மிளகும் கருவேப்பிலையும் எடுத்திருக்கேன். இந்த குழம்பு செஞ்சு 2 மணி நேரம் கழிஞ்சு சாப்பிடணும். அதுக்கு முன்னாடி சாப்பிட்டா டேஸ்ட் கம்மியாக இருக்கும். அது இல்லாமல் அடுத்த நாள் கழிச்சு இல்லைன்னா 2 நாள் கழிச்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நான் கொஞ்சம் கடலை எண்ணெய் எடுத்துருக்குதேன். சாதா கோல்டு வின்னர்னா கொஞ்சம் அதிகமாக எடுக்கணும். இது நல்லா புளிக்கும், அதனால் நான் கொஞ்சம் தான் ஊற்றிருக்குதேன் கடலை எண்ணெய். அதில் நம்ம கடுகும் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்குத வெங்காயத்தை போடலாம். ஃபஸ்ட்டு கடுவை போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு பச்சை மிளகா முதல்ல போடலாம். ஏன்னா பச்சை மிளகா முதல்ல போட்டால் நல்லா வதங்கும், அதனால தான். இதுக்கு இன்னொரு பேர் உண்டு, அதுக்கு பேர் போட்டு கறி. அப்புறம் வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் உப்பு போடணும். போட்டு வதக்குனா சீக்கிரமாக வதங்கும். நான் கொஞ்சம் இஞ்சி இதுக்கு எடுக்கணும். சதைச்சும் போடலாம், கட் பண்ணியும் போடலாம். நான் இவ்வளோ இஞ்சி எடுத்துருக்குதேன். போட்டு நமக்கு உப்பு போட்டு கொஞ்சம் கிளறி விட்டுட்டு மூடி வைக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நான் சொன்னேனே முதல்ல நிறைய ரெசிபி இடையில நம்ம இடையில கிளறி கொடுத்து அதை பொத்தி வைக்கலாம். ஃபுல் ஃப்ளேமில் தான் இருக்கணும். இடையில சிம்மில் வைக்கலாம். வச்சுட்டு இப்போ நமக்கு கிளறி கொடுத்துட்டு ஒரு கண்ணாடி பதம் வந்ததும் கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கினதும் அதில் உள்ளி நல்லா வதங்கினதுமே நம்ம மஞ்சத்தூள் போடணும். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு இதை இன்னும் நல்லா வதக்கணும். நல்லா உள்ளி நல்லா வதங்கின பிறகு தான் நம்ம தக்காளி போடணும், இல்லைன்னா உள்ளி வதங்காது. தக்காளியை போட்டு ஒரு 2 மினிட்ஸு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு சட்டியை பொறுத்து கரியக்கூடாது. அடிபிடிக்காத சட்டின்னா 2 மினிட்ஸ் ஃபுல் ஃப்ளேமில் வைங்க, இல்லைன்னா 1 மினிட் வச்சு அந்த மூடியை வச்சு பொத்தி போடும்போது சைடிலோடைய ஆவி வருது அளவுக்கு தீ போடுங்க. அதுக்கு பிறகு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விடணும். விட்டால் நமக்கு தக்காளியே எக்ஸ்ட்ரா வதக்க தேவையில்லை, அது ரொம்ப வதங்கி மசிஞ்சிருக்கும். நம்ம மூடி போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிஞ்சு தான் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தா பாருங்கள், ஃபுல்லாக அது வெந்திருக்கு, நல்லா வதங்கி இருக்கும். இப்போ ப்ரெஸ் பண்ணும்போதே நல்லா மசிஞ்சு மொத்தமாக வதங்கி இருக்கும். இப்போ கொஞ்சம் கூட நேரம் நம்ம இதை வதக்கணும். இப்போ ஆன் பண்ணிவிட்டு ஒரு 1 or 2 மினிட்ஸ் இன்னும் நம்ம அதை நல்லா வதக்கி எடுத்து அதுக்கு பிறகு தான் நம்ம மசாலா போடணும். பாருங்கள், இந்தளவு வதங்கின பிறகு நம்ம மசாலா போடலாம். இப்போ நான் 3 ஸ்பூனு வரமிளகு பொடி, நம்ம சாதா முழுவ மிளகு இருக்கு இல்லையா, அந்த பொடி தான், வத்தல் பொடி. அதை போட்டு நல்லா அதை கிண்டி விடணும். அதுக்கு கூட ஒரு 3 ஸ்பூனு. இப்போ நான் காரத்துக்கு இந்த குழம்பு ரொம்ப காரமாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போடுங்க. 3 ஸ்பூனு தனியாத்தூள், கொத்தமல்லி தூள் போட்டிருக்குதே. 2 சம அளவு போடணும். போட்டுட்டு ஒரு நுள்ளி பிஞ்சளவுக்கு ஜீரகம் போடணும். கொஞ்சம் மஞ்சளும் போடுதேன் அடிஷ்னலாக. இல்லாமல் ஜீரகம் கையில் நுள்ளி போடணும். போட்டுட்டு நல்லா இதை வதக்கணும். வதக்கி நல்லா எல்லாமே சேர்ந்து ரவுண்டப்பாகி வரும், அந்த அளவுக்கு வதக்கணும். உடனே ஒன்றும் போடக்கூடாது, தண்ணி ஊற்றக்கூடாது. நல்லா வதக்கி நல்லா இந்த மாதிரி ரொம்ப இன்னும் மசிஞ்சு வரும். கொஞ்சம் உப்பு கூட போட்டு நம்ம அதை நல்லா கிண்டி கிளறி எடுக்கலாம். இந்த மாதிரி சேர்ந்து இன்னும் உருண்டு வரும், எல்லாம் சேர்ந்து வரும். இப்போ இது நல்லா வதக்கி நமக்கு நல்லா உருண்டு வர்ற அளவுக்கு நம்ம வதக்கி எடுக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ புளி இதில் அதிகம் எடுக்கணும். பெரிய ஒரு எலுமிச்சை அளவுக்கு நமக்கு புளி எடுக்கலாம். எடுத்து அதை கரைச்சி ஊற்றலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றணும், அதுதான் இதில் ஸ்பெஷல். ஃபுல்லாக எடுத்து ஊற்றக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கொடுத்து அதை அப்படியே நம்ம கிளறி அப்படி தான் இதில் புளி கரைசல் ஊற்றணும்.
ஊற்றி நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரமாக மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அப்புறம் முழுசாக புளி எடுத்தாச்சு. இப்போ நமக்கு கிளறி கொடுத்துட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் இது இந்த அளவுக்கு கட்டியாக இருக்கணும். நல்லா தண்ணி மாதிரி வச்சா இந்த கறி நல்லா குழம்பு நல்லா இருக்காது. இது கொஞ்சம் கட்டியாக இருக்கணும். அதுக்கு பிறகு இது நல்லா கொதித்த பிறகு தான் நம்ம மீனை போடணும். சரியா? சரி, கொஞ்சம் நேரம் அது கொதிக்கட்டும். இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கூட நம்ம தண்ணியை ஊற்றி அதை நல்லா கொதிக்க விடலாம். இடையில ரெசிபி அதிகம் வருதுனால உங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்க ஒரு குட்டி கதை சொல்லுதேன். ஒரு குட்டி கதை சொல்லுதேன். ஒரு நாட்டில் ஒரு ராஜா இருந்தார். அந்த நாட்டில் பஞ்சம் ஏற்பட்டது. அப்போ ராஜா உணவுப் பொருட்களை கொடுத்து மக்களோட பசி ஆற்றி வந்தார். அவங்க மக்கள் எல்லாம் இவர்கிட்ட உணவை பெற்றுக்கொண்டு போனாங்க. ஒரு நாள் ஒரு அண்ணன் தம்பியாக 2 பேர் வந்து அவர்கிட்ட இருந்து உணவுப் பொருட்களை பெற்றுட்டு அடுத்த வாரம் 2 பேரும் நன்றி சொல்ல வந்தாங்க. குழம்பு கொதிக்குது. நமக்கு இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை போடலாம். ஒன்று எடுத்து போட்டு அதை கொஞ்சம் கிளறி விடணும். உணவுப் பொருட்கள் எல்லாம் தீர்ந்ததும் அடுத்த வாரம் 2 பேரும் திருப்பி வந்தாங்க ராஜாவுக்கு நன்றி சொல்ல. அப்போ அண்ணன் வந்து ராஜாவுக்கு நன்றி சொன்னார். ராஜாவே, நீங்கள் தந்த உணவால் ஒரு வாரம் எங்கள் பசி ஆற்றணும் அப்படின்னு சொல்லி நன்றி சொன்னார். ராஜாவுக்கு நன்றி சொல்லிவிட்டு அடுத்த வாரத்துக்கான பொருட்களை வாங்கிட்டு அவர் போனார். தம்பி வந்து நன்றி சொன்னார். யாருக்குன்னா கடவுளுக்கு நன்றி சொன்னார். உங்களுக்கு இந்த மனசை தந்த கடவுளுக்கு நன்றி, உங்களுக்கும் நன்றி அப்படின்னு சொன்னார். அப்போ ராஜாவுக்கு ஒரே கோபமாக போச்சு. என்னடா இது, நம்ம உணவு கொடுத்தோம், இவன் கடவுளுக்கு நன்றி சொல்லுதானேன்னு சொல்லி ராஜா மனசுக்குள்ளே நினச்சாரு. அதுக்கப்புறம் இன்னும் அடுத்த வாரம் அவங்களுக்கு உணவு தீர்ந்ததும் அவங்க உணவுக்கு வந்தார். அப்போ அதே மாதிரியே அண்ணன் என்ன பண்ணாருன்னா, நமக்கு இப்போ குழம்புல உப்பு போடலாம். தேவைக்கு உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் கிளறி விடலாம். இடைக்கிட கிளறி விடலாம். கொதித்ததும் கிளறி விடணும். அப்போ அது மாதிரியே மூத்த அண்ணா வந்து என்ன சொன்னாருன்னா, நன்றி ராஜாவே, இந்த வாரம் நீங்கள் தந்த உணவுனால் நாங்கள் உயிர் பிழைச்சோம் அப்படின்னு. அப்போ அதே மாதிரி தம்பியும் வந்து எங்களுக்கு உணவு தந்த கடவுளுக்கு நன்றி, உங்களுக்கு அந்த மனசு தந்த கடவுளுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி. அப்போ ராஜாவுக்கு கோபம் வந்தது. சரி, அடுத்த வாட்டி இவன் வரட்டும், இவனுக்கு ஒன்றுமே கொடுக்கக்கூடாது. அப்போ இவனுக்கு கடவுள் இவனை காப்பாற்றுதாரான்னு பார்க்கலான்னு சொல்லி ராஜா அவனுக்கு ஒன்றும் கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருந்தார். அடுத்த வாரம் ஆச்சு. உணவுப் பொருட்கள் தீர்ந்ததும் அண்ணன் தம்பி 2 பேரும் வந்தாங்க. வந்ததும் அண்ணன் சொன்னார் அப்போ அண்ணனுக்காக ராஜா என்ன பண்ணாருன்னா, ஒரு பெரிய பூசணிக்காய் எடுத்து அதில் நிறச்சி உள்ளாடி தங்கத்தை அடைச்சி வச்சுட்டு இந்த அண்ணனுக்கு கொடுக்கலாமே, நம்மளை புகழ்ந்தான், அதனால் அவனுக்கு இதை கொடுக்கலான்னு சொல்லி அவர் அந்த பூசணிக்காயை அங்கே ரெடி பண்ணி வச்சுருந்தார். அண்ணன் வந்து இவரை புகழ்ந்ததும் அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த பூசணிக்காயை எடுத்து ராஜா அந்த அண்ணன் கையில் கொடுத்தாரு. பாருங்கள், இப்படி தான் குழம்பு நல்லா எண்ணெய் விட்டு கொதித்து வரணும். கொஞ்சம் நேரம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வைக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் போல் சிம்மில் வைக்கணும். கறி நல்லா 4-5 பல் பூண்டு தள்ளி இதில் போட்டு கொடுத்து நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம மல்லி இலை போடணும். நான் பூசணிக்காய் பெருசாக இருக்குன்னு சொல்லி கடையில் வழியில் விற்றுட்டு வேறு பொருள் வாங்கிட்டு போகிறார் அந்த காசுக்கு. தம்பி வந்ததும் ராஜா சொல்லார், எங்கிட்ட ஒன்றும் இல்லை, ஒன்றும் கடவுளை காப்பாற்றுவாருன்னு சொல்லுவார். மல்லி எல்லாம் அடிஷ்னல் தான், அவங்க போட மாட்டாங்க, எனக்கு பிடிக்காதனால போட்டிருக்கேன். அப்போ இவர் என்ன பண்ணுறார், சரின்னு சொல்லிட்டு போகிறாரு. கையில் இருந்த காசை வழியில் பூசணிக்காய் கடையில் கண்டதும் அதை வாங்கிட்டு இன்றைக்கி இதை சமாளிக்கலான்னு போய் கட் பண்ணி பார்த்தா மொத்தமும் தங்கம். அப்புறம் 2 பேருமே நன்றி சொல்ல வராரு. ராஜா தம்பிக்கிட்ட கேட்குறாரு, நான் அவனுக்கு ஒன்றுமே தரல, நீ எதுக்கு நன்றி சொல்ல வர? இல்லை, நீங்கள் தராததுனால தான் கடவுள் எனக்கு கடையில் பூசணிக்காய் நான் வாங்கினேன், அதில் தங்கத்தை வச்சு தந்தார் அப்படி. அந்த ஒன்றா இவர் பார்க்குறாரு, நம்ம அவனுக்கு கொடுத்த பூசணிக்காய் இவனுக்கு உதவி இருக்குது, கடவுள் அவனை எப்படி காப்பாற்றியிருக்காருன்னு சொல்லி கடவுளுக்கு நன்றி சொல்லுதாரு ராஜா. கடவுளை நம்பினவங்களை கடவுள் ஒருபோதும் கைவிட மாட்டார். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு ரெடி ஆயாச்சு. சிஆர்பி ஆயில் மாதிரி சிகப்பாக இருக்கனால இதுக்கு சிஆர்பி மீன் குழம்புன்னு பேர் போட்டாங்களாம். இதுவரை என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சுவையான மீன் குழம்பை செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு சொல்லி மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். 2 மணி நேரம் கழிஞ்சு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சோத்தில் ஊற்றி சாப்பிடும்போது நம்ம சாதாரணமாக சாப்பிடுறதை விட 2 மடங்கு சாப்பிடலாம். அவ்வளவு சுவையாக இருக்கும் இந்த மீன் குழம்பு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.